அன்பின் பிதாவே அப்பா, எங்களை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க. உமக்கு பிரியமாய் வாழ அப்பா எங்களை உமது கருத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க தகப்பனே. நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே பனையை போல் செழித்தோங்கி வளர கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருந்து பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, உண்மையை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தகப்பனே, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை நாங்கள் ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்ள கத்ததாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.